குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து புளிச்சக்கீரை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரியல, சீரகம், வெந்தயம், வரமிளகா, அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இதை வந்து எண்ணெயில் தனித்தனியாக வறுத்து எடுத்து அதாவது வெந்தயம், வரமிளகா, சீரகத்தை எடுத்து தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதற்கு பிறகு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டையும் நல்லா வறுத்துக்கணும். அதாவது எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டதுக்கு பிறகு புளிச்சக்கீரை, இது வருங்க, புளிச்சக்கீரை நல்லா கழுவி நாம் இது பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட், இதையும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு எல்லாம் வேக வச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு வேக வச்சு புளிச்சக்கீரை மசியல் சட்னி ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கொஞ்சோண்டு புளியும் ஃப்ரெண்ட்ஸ், புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பேஸ்ட்டை வந்து நல்லா அந்த எண்ணெய் இது பண்ணுற வரைக்கும் வணக்கிட்டோன்னா ஒரு மாதம்னாலும் கெடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அருமையான புளிச்சக்கீரை இது. நம்ம உடனடியாக ஒரு சிலர் தக்காளி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்குவாங்க, அது உங்களுடைய விருப்பம், தக்காளி சேர்த்து கொள்வது. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டு நல்லா இங்கே பாருங்க அலசி, இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி வடிகட்டி நான் வச்சுருக்கேன். வெந்தயம், சீரகம், வரமிளகா, வெந்தயம், சீரகம், வரமிளகா இதை போட்டு வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு அதையும் போட்டு அரைப்பட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புளிச்சக்கீரையையும் அதில் வச்சு வதக்கிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன், போட்டு கொண்டாடுவேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு வாரத்துக்குனாலும் கெடாது. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அதை இது பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துக்குனாலும் கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுவையான கோங்குரா, அதாவது புளிச்சக்கீரை தொக்கு. இதை ஒரு வாரம் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணிக்கலாம். நான் நிறைய எண்ணெய் ஊற்றி இது பண்ணினேன், ஆனாலும் இதாக தான் இருக்குது. ஓகே, புளிச்சக்கீரை தொக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கொஞ்சம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் தக்காளி பழம் போடுறதா இருந்தாலும் போடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா தக்காளி பழம் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.